தலைவரே சார் பத்திரிகையாளர் சந்திப்பு தான் சார் அது நாளைக்கு 5ஆம் தேதிக்கு மீடியா பத்திரிகையாளர் எல்லாரும் சந்திக்கிறோம். சரி சார். அதுக்கு கவலைப்படணும். சார் அதுக்கு முன்னாடி ஏற்பாடு எந்த மாதிரி சார் இருக்கு? ஏற்பாடு அங்கே கட்சி ஆஃபீஸ் பண்ணிடுறோம் நீட்டாக. சார் கட்சி ஆஃபீஸ்லேயே கூட்டம் வச்சிருக்கீங்களா சார்? மண்டபத்துலீங்களா சார்? கட்சி ஆஃபீஸ் மண்டபத்தில். ஆமாங்க. ஓகேங்க சார். கட்சி சார் எத்தனை மணிக்கு சார்? கரெக்டாக 9:15 ஷார்ப்பாக மைக்கடா 9:15 வந்து ஒரு ஷார்ப்பாக 9:00 சார். 9:15 மேற்கு மாவட்டம் அப்புறம் வேற யாரும் முக்கிய யாரையும் வர வேண்டாம். சரி சரி. இதில் நான் வந்து எப்படின்னாங்க உங்களுக்கு தெளிவாக சொல்லிடுறேன். என்னுடைய கருத்துக்களை வந்து தொண்டர்கள் கருத்து பிரதிபலிக்க போகிறோம், அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. ரைட். எப்படி சார் தொண்டர்? இல்லை, என்னுடைய கருத்து பிரதிபலிக்க போகிறேனே தவிர அதுக்காக வந்து இவங்க வரும் அவங்க வரவும் இல்லை. அங்கே பேசல வாங்க. இன்னைக்கு வேற யாராவது சந்திக்கிறீங்களா சார்? இன்னைக்கு யாரும் இந்த கல்யாணத்துக்கு போயிட்டு இருக்கேன் பாருங்க. சரி சார். இபிஎஸ் தரப்புல எனக்கு இல்லை 32 கல்யாணம் இருக்கு. அந்த பணிகளை நாங்கள் ஆற்ற போகிறோம், அவ்வளோதான். சார் இந்த 5ஆம் தேதி சந்திக்கிறேன்னு சொல்லியிருக்கீங்க. அவ்வளோதான். இபிஎஸ் சார் தரப்புல இருந்து இல்லை 5ஆம் தேதி சந்திக்கிறேங்க, அப்புறம் அதுக்கப்புறம் சொல்கிறேன். சார் கட்சி ஆஃபீஸில் தான் கண்டிப்பாக சார் மண்டபத்துலீங்களா சார்? அந்த மாதிரி கட்சி ஆஃபீஸில் தான். கட்சி ஆஃபீஸில் தாங்க. ஆமாம். மூத்த நிர்வாகி சார் ஒரு 10,000 பேர்த்த திரட்டுறதா சொல்லியிருக்காங்களே சார், அந்த மாதிரி ஏதாவது எப்படி இல்லை. நான் வந்து பேசுகிறேன்னு மட்டும்தான் சொல்லியிருக்கேன் தவிர எவ்வளோ பேர் வருவாங்கங்கிறது எனக்கு தெரியாது. பிரிப்பட்டையும் வருவாங்க, அது யாரும் இந்த செய்தி தெரிஞ்சுட்டு. நேற்று நான் வந்து யாரையும் கூப்பிட நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். இங்கே தான் இருந்தேன், யாரையும் வான்னு கூட சொல்ல. இல்லை வந்தாங்க, ஒரு 10-500 பேர் வந்தாங்க. அது வந்து அவங்களா ஸ்பான்டேனியஸாக வருது. நாம் ஒன்றும் ஒருத்தரையும் கூப்பிட்டு அழைச்சிக்கலைங்க. சரி சரி. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.